சென்னை கண்ணகி நகரில் தேங்கிய மழைநீரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து பெண் தூய்மை பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். குடும்ப தலைவியை இழந்து நிர்கதியாய் தவிக்கும் கணவர் மற்றும் குழந்தைகளின் சோகத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வியாதிக்கு சிகிச்சை பெறும் கணவர், பள்ளி செல்லும் 2 குழந்தைகள் என மொத்த குடும்ப பாரத்தையும் சுமந்து கொண்டு வழக்கம் போல பணிக்கு சென்ற தூய்மை பணியாளர் வரலட்சுமி தற்போது உயிரோடு இல்லை. அதிகாலை 4 மணிக்கு அடையாறில் பணியாற்றுவதற்காக கண்ணகி நகரில் உள்ள தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார் வரலட்சுமி. கண்ணகி நகர் 11வது தெருவில் மழைநீர் மின்கசிவு ஏற்பட்டிருந்த நிலையில் அதில் நடந்து சென்ற போது மின்சாரம் பாய்ந்து வரலட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தார். உணவு, உடை, வீட்டிற்கு தேவையான அன்றாட செலவுகள் என அனைத்தையும் கவனித்து வந்த வரலட்சுமியை இழந்து அவரது குடும்பமே தற்போது நிர்கதியாக நிற்கிறது. தனக்கு தோல்வியாதி இருப்பதை அறிந்தும் தன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்ட வரலட்சுமி இந்நாள் வரை தனது உயிரை காப்பாற்றி வந்ததாக அவரது கணவர் ரவி கண்ணீர் மல்க கூறுகிறார். எதை வச்சு 6 மாசம் கழிச்சு உண்மையிலுமே 10 படிக்க ஆயிடுவேன். இப்பதான் சார் நான் 10 படிக்க ஆகி நான் இன்னிதான் சார் 1 வாரமா வேலைக்கு போனேன். நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளே இல்லை சார். நான் என்ன சார் பண்றது, எங்களுக்கு எதுவுமே இல்லையே. கடந்த வெள்ளிக்கிழமை தனது பிறந்த நாளுக்கு கேக் வாங்கி கொடுத்து கொண்டாடிய தாய் தற்போது உயிரோடு இல்லை என்பதை ஏற்க முடியாமல் கதறி அழும் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனுக்கு ஆறுதல் கூற யாரிடமும் அங்கு வார்த்தை இல்லை. தாயை போன்று இனி யார் எங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கேட்கும் கேள்விக்கும் யாரிடமும் பதில் இல்லை. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு மின்வாரியம் சார்பில் 10 லட்சமும் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான காசோலையை தூய்மை பணியாளரின் கணவரிடம் வழங்கிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் குழந்தைகளுக்கான கல்விச் செலவை திமுக ஏற்கும் என்று கூறினார். அந்த 2 குழந்தைகளின் படிப்பு செலவை அவர்கள் விரும்புகிற வரை உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி என்கின்ற வகையிலான அந்த கல்வி செலவை திமுக பொறுப்பேற்றுக் கொள்ளும். சிறந்த தூய்மை பணியாளர் என்ற பாராட்டு சான்றிதழ் பெற்ற வரலட்சுமி சீருடையிலேயே உயிரிழந்து கிடந்த காட்சியில் இருந்து மீள முடியாமல் தவிப்பிற்குள்ளாகி உள்ளனர் சக பணியாளர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன்.